குக்கரில் தக்காளி சோறு வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி பாசுமதி அரிசி ஊற வச்சுருக்கு. ஒரு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு இஞ்சி இலை, ஒரு வெள்ளை வெங்காயம், ஒரு தக்காளி. இஞ்சி பூண்டு இடிக்கணும். சிம்பிளாக பண்ணதுக்கு நல்ல வெயில். இப்போ அக்ரீன் வண்டி பார்க்கிங்கில் நின்று சமையல் பண்ணுது. குக்கரில் காற்று வேறு அடிக்கும். அதனால தான் ஒரு தக்காளி சோறு கண்டதுக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், உப்பு, கொஞ்சம் மிக்ஸ் மசாலா சேர்த்தா போதும். பாத்திரம் காஞ்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துருக்காங்க. ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு தான். எண்ணெய் காஞ்சிட்டு பட்டை, கிராம்பு சேர்த்துருக்காங்க. வெயில், வெங்காயம் சேர்த்துருக்காங்க. வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இதை இடித்து எடுத்துருவோம். இஞ்சி பூண்டை கொஞ்சம் பெருஞ்சீரகம் இதில் சேர்த்துருக்காங்க. வெங்காயத்து கூட லைட்டாக ஒரு கிண்டியிருக்காங்க. இஞ்சி பூண்டு கூட கொஞ்சங்கான சீரகம், இஞ்சி பூண்டு கூட சேர்த்து இடிச்சிருக்காங்க. அதையும் நல்லா இடிச்சிட்டு, இஞ்சி பூண்டு சீரகம் இடித்தாச்சு. அதையும் வெங்காயத்து கூட சேர்த்து வதக்குங்க. தக்காளியை கட் பண்ணுங்கள் சின்ன சைஸாக. வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்துருக்காங்க. கட் பண்ண தக்காளியை இது தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க. மசாலா ஒரு கரண்டி எடுத்துருக்காங்க. காற்றுல பறக்குது. ஒரு கரண்டி மசாலா சேர்த்துருக்காங்க. அவ்வளோதான். அதையும் லைட்டாக கிண்டி விட்டுருக்காங்க. பச்சை மணம் போட்டு. காற்று சமையல் பண்ண விடமாடு. அரிசி ஊறிட்டு அரிசி சேர்த்துருக்காங்க. அரிசி சேர்த்துருக்காங்க. தண்ணி அரிசிக்கு மேலே இன்னும் இவ்வளோ வச்சா போதும். லைட்டாக கொதிச்ச உடனே மூடி வைக்கணும். மூடி வச்சுருங்க. காற்று கேஸ் எரிய விடாது. காற்று கேஸை எரியவே விடாம இருக்கு. பூட்டி வச்சுருங்க கிச்சனை. காற்று இல்லாமல் இருந்தால் தான் எரியும். வெயில் தொடங்கிட்டு இருக்கோம். நல்ல வெயில் தொடங்கிட்டு. தக்காளி சோறு ரெடி ஆகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு திறந்து. நான் ஆறதுக்கு முன்னாடி எடுக்க. நான் ஆறுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். பசி ஆகிட்டு. மணி 2:30 ஆகிட்டு. தக்காளி சோறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா ஊர்லேருந்து அச்சாறு கொடுத்து விட்டது. பிரண்டை துவையல் ஊர்லேருந்து அரைச்சி கொடுத்து விட்டது.
வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப்